வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் அமைந்துள்ள வலய கல்வி பணிப்பாளருக்கும் மாகாண கல்வி பணிப்பாளருக்கும் எதிராக பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று காலை கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களை இம்முறை கல்வி பொது தராதர பரீட்சைக்கு 17 மாணவர்கள் தோற்றவுள்ள நிலையில் அவர்களை வலய கல்வி பணிப்பாளர் மயிலிட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் பெயரில் இம்முறை பரீட்சைக்குரிய விண்ணப்பம் செய்ய வேண்டும் என கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மயிலிட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையை தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காரணத்தினால் பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையுடன் கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் எனவும் அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்படும் எனவும் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயகர்களை நேற்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது வாகனம் மற்றும் இல்லங்களை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோரவில்லை. எவ்வாறாயினும் தூர பகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில சமயங்களில் பல நாட்கள் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். எனவே தூரத்தின் அடிப்படையில் குறித்த வசதிகளை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். எனவே தகுதியானவர்கள் இனங்காணப்பட்டு குறித்த வசதிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என சபாநாயகர் குறிப்பிட்டு, அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சபாநாயகர், நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது. அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது. எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறுகிறார். அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை. எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்றார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவழி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பயணிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி அதிவேகமாக பயணித்த தனியார் பேருந்து ஒன்று எதிர் திசையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது மோதியதிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது தனியார் பேருந்தின் பின்புறம் 2ஆக பிரிந்துள்ளதாகவும் விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் வட்டவழி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். விபத்தில் தனியார் பேருந்து பின்புற பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. விபத்து தொடர்பில் வட்டவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயர்தர பரீட்சை தினங்களில் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு செயற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று காலை 8:30 மணியளவில் நாடளாவிய ரீதியில் 2312 நிலையங்களில் உயர்தர பரீட்சை ஆரம்பமாகியுள்ள நிலையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மக்கள் விதியாக இல்லாமல் உணர்வுடன் செய்ய வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க உதவுமாறும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சூழ்நிலையில் இந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும். அந்த வகையில் எனக்கு அனைவரினதும் ஆதரவு தேவை. இந்த சமயங்களில் உங்கள் ஆதரவை அந்த பிள்ளைகளுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பரீட்சை நேரத்தில் இவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எதையும் செய்யாதீர்கள். இது தொடர்பாக போலீசாருடன் பேசி தேவையான திட்டத்தை தயாரித்துள்ளோம் என்றார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர், இன்று காலை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாத்தறை மாவட்டத்தில் 4 பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. எனினும் அவர்களை கடற்படையும் ராணுவமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து சென்றதாக அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். உயர்தர பரீட்சை மாணவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பரீட்சை என்பதால் டிசம்பர் 20 வரை அந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறும் பரீட்சை ஆணையாளர் கேட்டுக்கொண்டார். ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலைய
நிலையத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 177 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதோடு பரீட்சை திணைக்களத்தின் 1911 என்ற இலக்கத்திற்கு அழைத்து பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதன்போது தெரிவித்தார். மேலும் பரீட்சை தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் பாடசாலை பரீட்சை அமைப்பு கிளையின் 0112785922 அல்லது 0112784537 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைக்க முடியும் என்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கட்சியின் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் இது தொடர்பான கடிதத்தை ஹரீஸுக்கு அனுப்பியுள்ளதுடன் கட்சி மற்றும் கட்சி தலைவரை பொது வெளியில் விமர்சித்த காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடு தொடர்பில் நியாயப்படுத்தும் காரணங்கள் இருப்பின் அதனை விளக்குமாறும் அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மீண்டும் கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின் தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுகின்றமை இதுவே முதல் முறையாகும். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக இத்தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்பான இந்திய செய்திகள். ஆந்திராவில் இருந்து தஞ்சாவூர் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற மூவரை தஞ்சாவூர் போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளனர். இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 படகுகளும் 330 கிலோகிராம் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே முடச்சிக்காடு என்ற இடத்தில் கொள்கலன் லொரிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் லொரியின் உரிமையாளர் அண்ணாதுரை, லொரியின் சாரதி உட்பட மூவர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அண்ணாதுரைக்கு சொந்தமான லொரி, கார் மற்றும் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த 3 பைபர் படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள உள்ளடாங்கா பகுதியில் நேற்று பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் குறைந்தது 10 வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக இந்திய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல் அறிந்தும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதற்காக 6 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்திற்கான காரணம் மற்றும் தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதம் இன்னும் மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். மெக்சிகோவில் உள்ள மதுபான விடுதியில் நேற்று மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் தபஸ்கோ மாகாணத்தின் வில்லா கெர்மோசா பகுதியிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினத்தன்று குறித்த மதுபான விடுதிக்குள் நுழைந்து மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்தவர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்ததோடு 10 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் இது குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் 250க்கும் மேற்பட்ட ராக்கெட்களை இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளனர் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். செப்டம்பரில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்த பின்னர் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மேற்கொண்டு கடும் ராக்கெட் தாக்குதல் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா அமைப்பின் ராக்கெட்கள் இஸ்ரேலிய தலைநகரையும் வடக்கு மத்திய இஸ்ரேலையும் தாக்கியுள்ளன. இதன் காரணமாக பலர் காயமடைந்துள்ளனர். மத்திய பெய்ரூட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்த நிலையிலேயே ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிற்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்த நிலையிலேயே இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேலிய தலைநகரில் ராக்கெட்களின் சிதறல்கள் விழுந்து வெடித்துள்ளன என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய போலீசார் குடியிருப்பு பகுதியை ராக்கெட்கள் தாக்கியதில் வீடொன்றும் தீப்பிடித்து எரிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்பான விளையாட்டு செய்திகள். சவுதி
அரேபியாவின் ஜெத்தாவில் நடைபெற்று வரும் 2025 IPL மெகா ஏலத்தின் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்காக இந்திய கிரிக்கெட் அணியின் இலக்கு காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான ரிஷப் பண்ட் 27 கோடி இந்திய ரூபாவிற்கு ஏலம் போயுள்ளார். இதேவேளை ரிஷப் பண்டிற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஸ்ரேயஸ் ஐயரை 26.75 கோடி இந்திய ரூபாவிற்கு ஏலம் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஏலத்தில் பண்ட் மிகவும் விலை உயர்ந்த வீரராக மாறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஸ்ரேயஸ் ஐயர் கடந்த ஏலத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸால் 24.75 கோடிக்கு வாங்கப்பட்ட ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்கின் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் 27 கோடி ரூபாவிற்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்காக வாங்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் அணியின் இலக்கு காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான ரிஷப் பண்ட் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த வீரராக பெயரிடப்பட்டுள்ளார். போர்த்தில் நடந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 295 ஓட்டங்களினால் அபார வெற்றி பெற்றுள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் 534 என்ற இமாலய வெற்றி இலக்கை நிர்ணயித்த இந்தியா ஆஸ்திரேலியாவை 238 ஓட்டங்களுக்குள் சுருட்டி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றது. இந்த வெற்றிக்கு பின்னர் இந்தியா 61.11% புள்ளிகளுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலின் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.